மீட் பண்ணீங்களா ரஜினி சார்? சார் நான் அதான் சார் நான் வந்து யாரெல்லாம் என்னுடைய ஒரு மிகப்பெரிய இதானா ஏன்ட்ட வந்து அது ஒரு பெரிய இது சார். நான் வந்து அதான் எல்லாத்தையும் அந்த ஒரு பெரிய இதில் வச்சுட்டு நான் தூரத்துமே தின்றுவேன் சார். நான் வந்து எனக்கு பிடிச்சவங்ககிட்ட நான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பக்கத்தில் நான் இப்படி போய் ஒரு இதாக இருக்கும் சார். அப்போ அது அவங்கள தூரத்திலேயே நின்று ரசிச்சுட்டு நான் அது அந்த காலத்து லவ் மாரியா 80ஸ்ல ஒரு 85, 90ல ஒரு பொண்ணை பார்த்தோம்னா தூரத்திலேயே நின்று தூரத்திலேயே லவ் பண்ணிட்டு வந்துருவோம்ல சார். அந்த மாதிரியாவே நான் இருந்துருவேன் சார். கமல் சாரை பார்த்துருக்கேன். ஆனால் போய் இது பண்ணதில்லை. இப்படி ஒரு எனக்கு அது ஒரு இப்போ பாரதிராஜா சாரே எனக்கு இறைவன் கொடுத்த பெரிய நான் அவ்வளோ பெரிய இது பண்ணி வந்தேன் சார். ஒரு நாள் கூட போய் பார்க்கணுங்கிற ஒரு இது வந்ததில்லை. ஆனால் இறைவன் அருளில் எனக்கு படம் 2 படம் 8 படம் பண்ணிட்டேன். ஆடியோ ரிலீஸே வரல. அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து ஆடியோ ரிலீஸ் பார்க்கணும், அண்ணன் தம்பிலாம் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கணும் மெட்ராஸில் அப்படிலாம் பார்த்தேன். எதுவுமே நடக்கலை. என் கனவு நடந்துச்சு. ஆனால் இந்த கனவு நடக்கலை. மெயின் கனவு நடந்துருச்சு. ட்ரெய்லர் டீசர் நடக்கலை. ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணி அவங்கள உட்கார வச்சு அப்படின்னு நடக்கலை. 8வது படத்தில் நடந்துச்சு சார். அப்போ வந்து என்னுடைய நான் மனசியாக நினச்சவர் வந்து அந்த சபையில் உட்காந்துருந்தார். அதில் எங்கள் அப்பா அம்மாவே ஏற்றுனதுக்கு எல்லாமே வந்து இயற்கையாகவே நடந்தது தான் சார். நான் வீடு வாங்கிடுவது உட்பட நான் எந்த வீடு ஆசைப்பட்டோம்னா லீஸுக்கு போனோம்னா அந்த வீடு நான் வாங்கிட்டேன் சார். நான் எந்த வரிசையில் போய் கேகே நகரில் நின்னோ அதுக்கு எதுக்கு ஆஃபீஸ் போட்டிருக்கேன் சார். இது எல்லாமே எனக்கு வந்து இயற்கை கொடுத்த இறைவன் கொடுத்தது இயற்கை கொடுத்தது தான் நினச்சேன். இப்படி தான் சார் நான் என் வேலையை மட்டும் பார்க்குறேன் சார். அதுவாக நடக்குங்கிற ஒரு முயற்சியில் தான் சார் நான்